தமிழன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, எப்படி அதுக்கும் பைத்தானுக்கும் மற்ற லாங்குவேஜ்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பைத்தான் டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா நியூமரிக், ஃபர்ஸ்ட் நியூமரிக். அது என்னெல்லாம் இருக்குன்னா இன்டிஜர், நார்மல் இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் டெசிமல் பாயிண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்புறம் டிக்ஷனரி ஒரு தனி டேட்டா டைப் இருக்கு. அப்புறம் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சேவ் பண்றதுக்கு. அப்புறம் செட் டேட்டா டைப். அப்புறம் சீக்வன்ஸ் டைப்ல ஸ்ட்ரிங், லிஸ்ட், டபிள்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பைத்தான்ல C++ மாதிரி, ஜாவா மாதிரி, மற்ற லாங்குவேஜ் மாதிரி நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டேட்டா டைப் டிஃபைன் பண்ண அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம். 10 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ அந்த வேரியபிள் ஏ வந்து இன்டிஜர் டைப்பா அது கன்வெர்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பிளிசிட்டா நீங்க வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க வந்து கேரக்டர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிச்சீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு வந்து எக்ஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ண வச்சீங்கன்னா ஸோ இம்ப்ளிசிட்டா அதுவே கன்வெர்ட் ஆயிரும். எக்ஸ் இந்த வேரியபிள் கேரக்டர் அப்படி கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் மற்ற இதுக்கும் இப்போ 10.5 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அது வந்து ஃப்ளோட்டிங் டைப்பாக அது கன்வெர்ட் ஆயிரும். ஃப்ளோட்டிங் டைப்பாக கன்வெர்ட் ஆயிரும். எல்லாமே இம்ப்ளிசிட்டாவே நான் வந்து அது கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து இப்போ ஹலோ அப்படின்னு கொடுத்தோம்னா இது டேக் அது ஸ்ட்ரிங்கா அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஸோ அதோட அவுட்புட் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் இந்த வேரியபிள் வந்து நான் 10 கொடுத்துருக்குறேன். அந்த டைப் ஏ அது என்ன டைப் சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ் டைப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டிஜர் அப்படின்னு வருது. கிளாஸ் இன்டிஜர் டைப் அப்படின்னு வருது. அதே மாதிரி எக்ஸ் இந்த வேரியபிள் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டைப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பண்ண வரும். ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இப்போ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஃப்ளோட் டேட்டா டைப் அது டெசிமல் பாயிண்ட். இப்போ 10.5னா ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ டைப் எஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஸோ அதோடைய என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைப் வந்து ஃப்ளோட். அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10.7J அப்படின்னு ஜே வரை கொடுக்குறோம். காம்ப்ளெக்ஸ்னா ஜே. ஸோ சி இந்த வேரியபிள் வந்து 10+7J. ஸோ டைப் செக் பண்ணிங்கன்னா டைப் ஆஃப் சி அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ்னு இருக்குல்ல, காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும் அவசியம் இல்லை பைத்தானில். ஸோ அதுவே இம்ப்ளிசிட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. இந்த 10 வந்து ஏ இந்த வேரியபிளாக இன்டிஜராக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. எக்ஸ் இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுது. ஸ்ட்ரிங்னா குரூப் ஆஃப் கேரக்டர் டபுள் கோட்ஸில் கொடுப்போம். அது மாதிரி டெசிமல் பாயிண்ட் வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். ஸோ இது இம்ப்ளிசிட்டாக எஃப் கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் 10+7J. ஸோ அதோட டைப் செக் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வருது.